அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய பத்திரிகை செய்தி செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 19, 2025. கருத்துப்பேழை பகுதியில் நாராயணமூர்த்தி அவர்கள் மூத்த பேராசிரியர், இந்திய விவசாய செலவு விலை ஆணையத்தின் முன்னாள் முழுநேர உறுப்பினர், புதுடெல்லி. அவர் மக்காச்சோள புரட்சி உணர்த்தும் முக்கிய பாடம் குறித்து விரிவாக கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார். அடுத்ததாக உண்மை நின்றிட வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் போக்குவரத்து சிக்னல்கள் போதிய அக்கறை தேவை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை விரிவாக நமக்கு தொகுத்தளித்திருக்கிறார்கள். அடுத்து கீழே பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளும் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு கருத்தை கூறி வருகின்றனர். அதில் ரமணி என்கிறவர் சமூக செயற்பாட்டாளர். சாதி பிடியிலிருந்து காதலுக்கு விடுதலை எப்போது என்று ஒரு வினாவை வைத்து கட்டுரை துவங்கியிருக்கிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை இந்த பத்திரிகை கட்டுரையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்வோம். தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் சாதி ஆணவ படுகொலை குற்றத்தை தடுத்திட தமிழக அரசு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை பற்றி வலுவாக பேசப்படுகிறது. இது தொடர்பான விவாதங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. சாதியும் குடும்பமும் ஆணாதிக்கமும் சொத்து உடைமையும் குற்றச் செயல்களின் பின்னணியில் இருப்பதை அண்மையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் மரணம் உணர்த்துகிறது. இந்நிலையில் ஆணவ படுகொலையில் குடும்பங்கள், பெற்றோர்களின் பங்கு குறித்து நாம் பேச வேண்டியது கட்டாயமாகி இருக்கிறது. ஆதிக்கம் செய்யும் சாதி, அவங்க கீழ் சாதி, நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது, அவங்க வேற நாம வேற, எப்படி ஒத்துப்போகும் என்கிற சாதிய தீண்டாமை பாகுபாடுகள் தான் மனித உறவுகளுக்கு முதன்மை அளவுகோலாக ஆக்கப்படுகின்றன. சாதி உயிர் வாழும் இடம் என்றால் அது குடும்ப அமைப்பே. குடும்பம் வழியாக சாதி சமூக படிநிலை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. உறவுகளை பேணுவதில், பிள்ளைகளை வளர்ப்பதில் சாதியின் வேரை நிலைநிறுத்த குடும்பம் முயன்று கொண்டே வருகிறது. காதல் திருமணத்தில் பெண்ணின் விருப்பம் ஆணின் விருப்பம் என்கிற நிலை வரும்போது குடும்பமும் சாதியும் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த இடத்துல நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். அது என்னுடைய கருத்து. சமீப காலங்களில் திருமணம் எப்படி நடைபெற்றது என்று கேட்டால், காதல் திருமணமா அரேஞ்ச்மெண்ட் திருமணமா என்று கேட்பார்கள். அப்படி கேட்கிற போது காதல் திருமணம் என்று சொன்னால் அது ஜாதி மறுப்பு திருமணமாக தான் இருக்கும் என்று நம்முடைய மக்களிடையே ஒரு பழக்கம் இருக்கிறது. அரேஞ்ச் மேரேஜ் என்று சொன்னால் அது உட்ஜாதிக்குள்ளே செய்யப்பட்ட திருமணமாக கருதப்பட்டு கொண்டு நிலவி வருகிறது. ஆகையினால் காதல் திருமணம் என்று சொன்னால் அது ஜாதி மறுப்பு திருமணம் என்று இல்லாமல் இருவரும் மனம் ஒத்து திருமணம் செய்ததாக நாம் கருத வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக நான் அந்த இடத்தில் வைத்துக்கொள்ள முற்படுகிறேன். அடுத்தது, இந்த கட்டுப்படுத்தி இயங்க வைக்கிறது. அவற்றை மீறுகின்ற குடும்பங்களை, நபர்களை தண்டனைக்கு உட்படுத்துகிறது. சாதிய சமூகம் கொடுக்கக்கூடிய தண்டனையை விட சொந்த பிள்ளைகளுக்கு தாம் கொடுக்கும் தண்டனை எளிதானது. சாதிய சமூகத்தில் நாம் குற்றவாளியாக நிற்பதை விட சாதிய சமூகத்தோடு இணைந்து தாமும் தண்டனை விதிப்பவர்களாக மாறலாம் என்றே குடும்பங்களும் உறவினர்களும் பெற்றோர்களும் முடிவெடுக்கிறார்கள். குடும்ப கௌரவம், சாதி கௌரவம், சொத்து பாதுகாப்பு என்கிற அச்ச உணர்வோடும் தங்கள் மகள் தாங்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்ற ஆணாதிக்க உணர்வோடும் தாங்கள் பெற்ற பிள்ளைகளையே சாதியினரின் உறவினர்களின் ஏச்சு பேச்சுகள், கூலிப்படைகள் மூலமாக கொலை செய்யும் எண்ணத்துக்கு ஆட்படுகின்றனர். குடும்பங்கள் சாதி சனம் என்ன சொல்லும், சாதி கௌரவம்தான் முக்கியம் என்கிற எண்ணம்தான் இதற்கெல்லாம் அடிப்படை. முன்மாதிரியான பெற்றோர், நவீன நாகரிக சமூகத்தின் வளர்ச்சியை, வாழ்க்கை மேம்பாட்டை ஏற்றுக்கொள்கிற நாம் நம் பிள்ளைகளின் காதலை, திருமணங்களை ஏற்றுக்கொள்வதில் இன்னும் பழமைவாதிகளாகவே நீடிக்கின்றோமே ஏன் என்கிற கேள்வியை ஒவ்வொரு பெற்றோரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிள்ளைகளின் எதிர்காலம்தான் முக்கியம் என்று வாழக்கூடிய பெற்றோர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. ஆனாலும் அவை எண்ணிக்கையில் குறைவுதான். சகோதரத்துவ ஜனநாயக பண்பு கொண்ட
குடும்பங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே வளர்ச்சி அடையக்கூடிய சமூகத்தின் தேவையாக இருக்கிறது. சாதிக்குறு சங்கம் என்கிற நடைமுறை சமூகத்திலும் குடும்பத்திலும் ஏற்படுகிற மாற்றத்துக்கு தடையாக இருப்பதோடு பெற்றோரை நிர்பந்தித்து குற்றவாளியாக்குகிறது. கொஞ்சம் பெருந்தன்மையான பெற்றோர் கூட நாங்கள் விட்டு விடுவோம், ஆனால் எங்கள் சாதி சங்கம் எங்களை விடாது, அழைத்து அபராதம் விதிப்பார்கள். எல்லோர் முன்பும் கைகட்டி பதில் சொல்ல வைத்து அவமானப்படுத்துவார்கள். சங்கத்தை விட்டு எங்களை ஒதுக்கி வைப்பார்கள். அதுதான் எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று பேசுவதை பார்த்திருக்கிறோம். சாதி உணர்வை எல்லாம் தாண்டி பெண்ணின் காதல் திருமணத்துக்கு சம்மதம் இருந்தாலும் அதை கடந்து பெண்ணின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது அவர்கள் சார்ந்த சாதி சங்கமும் அச்சாதி சங்கம் விதிக்கும் கட்டுப்பாடுகளும் தான். ஆனால் அதையெல்லாம் கடந்து சுய சிந்தனையோடு இயங்கும் பெற்றோர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் குடும்பத்துடன் சுமூகமான உறவை பேணி வருவதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதுபோன்ற எண்ணற்ற பெற்றோர் சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணங்களை ஏற்றுக்கொண்டு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுகிறார்கள். சில வேளைகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியினரில் கூட வெவ்வேறு சாதிகளைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அவர்களை ஊரை விட்டு விலக்கி வைக்கும் பழக்கம் சில இடங்களில் இருக்கிறது. இது போன்ற தருணங்களில் சாதிய பஞ்சாயத்தார் இனி வேறு எவரும் சாதி மீறி காதலிக்கக்கூடாது என்ற அச்சத்தை விதைப்பதன் மூலம் காதலை அன்பை குற்றமாக்குகிறார்கள். இது போன்ற தம்பதிகள் வாழ்நாள் முழுவதும் தீண்டாமை கொடுமையை அனுபவிக்கின்றனர். ஆனால் அது வெளியே தெரிவதில்லை. மாற்றத்துக்கான தேவை கடைசியாக சொல்கிறாரு. இதற்கு நேர்மாறாக இன்னொரு வாழ்க்கை முறை இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள பல சாதிகளும் கலந்து திருமணம் செய்து கொண்டு வாழும் குடும்பங்கள் நிறைய உருவாகி வருகின்றன. அமைதியாக அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அது சமூகத்தின் பொது அம்சமாக மாற வேண்டியதை நோக்கத்தின் இன்றைய காதல் சாதி மீறிய மதம் மீறிய திருமணங்கள் என்று சென்று கொண்டிருக்கின்றன. சமூகத்தில் ஏற்படுகிற பொருளாதார மாற்றங்களும் நகர வளர்ச்சியும் அதை நோக்கித்தான் நகர்கின்றன. இதன் தொடர்ச்சியாக பெற்றோரும் குடும்பங்களும் சாதியை கடந்து குடும்ப திருமண உறவுகளை அமைத்து கொள்வதும் தவிர்க்க முடியாததாக ஆகிறது. பிள்ளைகளின் விருப்பத்தை ஏற்று சாதி கடந்த சமத்துவ வாழ்வை மலரச் செய்வது நம் அனைவரும் கடமை. இதை புரிந்து கொண்டு சமத்துவ வாழ்வை பேணும் பெற்றோரின் எண்ணிக்கை இச்சமூகத்தில் அதிகரிப்பது அறிவியல் பூர்வமான மாற்றத்திற்கு வழிவகுக்கும். சாதிவெறி ஆதிக்கத்தோடு வெட்டுக்குத்து கொலை என்று தங்கள் வாழ்க்கையையும் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் சிதைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் ஈடுபடாத ஒரு பண்பாட்டு மாற்றத்தை குடும்பங்களிலும் பெற்றோர் மனங்களிலும் உருவாக்க வேண்டும். அதற்குரிய விழிப்புணர்வை கிராமங்கள் நகரங்கள் தோறும் பள்ளிகள் கல்லூரிகள் தோறும் அரசு முன்னெடுப்பது அவசியமாகிறது. இதற்கு தடையாக இருப்பவர்களிடம் உரையாடல் நிகழ்த்தி மனமாற்றம் ஏற்பட வைக்க வேண்டும். இதுவே என்னுடைய ஆவலும் கூட. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.